என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சில நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் செய்வதினால் லக்ஷ்மி கடாட்சமானது உங்களை விட்டு போகிறது. சில விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தீர்களானால் போன லக்ஷ்மி தேவி கூட உங்களை திரும்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு செல்வத்தையும் பல மடங்கு ஐஸ்வர்யங்களையும் தருவார்கள். ஆனால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால்தான் உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை புரியாமல் இருக்கிறது. முதலில் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றால் என்ன, என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது. ஒரு வீட்டில் நிறைய பணங்கள் நிறைய செல்வங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் வறுமையானது தாண்டவமாடும். நீ யோசித்திருக்கலாம், இவன் வீட்டில் நன்றாகத்தானே இருந்தான், திடீரென்று எப்படி வரும் வராமல் போனது என்று. அதே சில சமயம் உன்னுடைய வீட்டிலும் நன்றாகத்தான் எல்லாம் போய்கொண்டு இருக்கும். திடீரென்று பார்த்தால் தேவைக்கு பணம் இல்லாமல், தேவைக்கு எதுவும் கிடைக்காமல் அவ்வளவு கஷ்டப்படுவாய். அப்பொழுது நீ யோசிப்பாய், என்ன இது, நன்றாகத்தானே இருந்தது, எதற்கு திடீரென்று இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நீ அதிகமாக யோசிப்பாய். எனக்கு அது நன்றாகவே தெரியும். என் தங்கமே, வாழ்வில் எது நடக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ என்ன தவறு செய்தாய் என்பதை முதலில் தெரிந்து கொள். புரிகிறதா? காலப்போக்கில் உனக்கு எல்லாமே புரிய வரும், கூடிய சீக்கிரமாக. முதல் விஷயம், ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தெய்வத்தை மதிக்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காமல் போய்விட்டது என்றால் அந்த தெய்வமே இல்லை என்பதை நினைத்து நீங்கள் எப்பொழுதும் அந்த தெய்வத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு நல்ல நேரத்திற்காகத்தான் நீங்கள் வேண்டியதை தெய்வமானது தள்ளி போட்டு வைத்திருக்கிறது. கூடிய சீக்கிரமாக தெய்வம் அனைத்து சுப விஷயங்களையும் தரும் என்று நீங்கள் நம்புங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. புரிகிறதா தங்கமே? வாழ்வில் நீ நினைத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிவேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், எவ்வளவு நல்லது நடக்கும், எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். நீ சில செயல்கள் தவறாக செய்ததினால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு தவறாக நடந்துவிட்டது. முக்கியமாக சொல்ல போனால், உன் வீட்டில் சில நேரத்தில் சில விஷயங்கள் நீ செய்துவிட்டாய். முதலில் நான் சொல்வதை எல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள். இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தாலே, இதெல்லாம் நீ மாற்றிக்கொண்டாலே உன் வீட்டிலிருந்து வெளியே போன லக்ஷ்மி தேவி உன் வீட்டிற்குள் தானாகவே வருவார்கள். செல்வ கடாட்சம் இல்லாமல் இருக்கும் உன் வீட்டில் நிச்சயமாக தெய்வ கடாட்சமும் செல்வ கடாட்சமும் நிச்சயமாக இருக்கும். நீ இதையெல்லாம் மாற்றிக்கொள். நீ இதுவரைக்கும் செய்த அனைத்து பாவம், அந்த பாவத்தை தாங்க முடியாமல் தான் உன் வீட்டை விட்டு தெய்வம் வெளியே போனது. இதை நீ திருப்பி மாற்றிக்கொண்டாயானால் நிச்சயமாக போன தெய்வங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் திரும்பவும் வரும். உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை திரும்பவும் அடைவாய். முக்கியமாக உறவினரோ இல்லை வீட்டில் இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் உணவு போடும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து உணவு போட வேண்டும், இது தெரியும். ஆனால் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த லைட்டை ஆஃப் செய்வது, லைட்டை அடக்குவது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் எழுந்த பிறகு அந்த லைட்டை நீ அடக்கி வைத்து கொள்ளலாம். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம், வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கார் ஒரு நபர், ஊருக்கு போயிருக்கிறார் என்றால் அவர் வீட்டுக்கு வரும் வரைக்கும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஒரு நபர் உறவினர் உன் வீட்டுக்கு வந்துவிட்டு திரும்ப அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார் என்றால் உடனடியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதுபோல வெளியில் நீ செல்கிறாய் என்றால், வெளியில் இப்பொழுது நீ வெளியில் செல்ல போகிறாய், ஒரு மணி நேரத்திற்கு முன்போ இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ வெளியில் செல்ல போகிறாய் என்றால் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதே நேரம் தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது. அதற்கு முதல் நாளெல்லாம் நீ எண்ணெய் வைக்கலாம், ஆனால் அந்த நேரம் வெளியில் போகும் நேரம் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. அது தவறான ஒரு விஷயம். வீட்டில் தலையை சீவி முடியை வீட்டிற்குள் போடக்கூடாது. அதை சுருட்டி பொழுது போவதற்கு முன்பு தூக்கி போட வேண்டும். பொழுது போன பிறகு தலையை சீவவும் கூடாது. அந்த சீவி வரும் அந்த கொட்டு முடியை வெளியில் தூக்கி எறியவும் கூடாது. அதே போல நகத்தை வெட்டி பொழுது போனதற்கு பிறகு 5:30 மணிக்கு பிறகு வெளியில் நகத்தை போடவும் கூடாது. இன்னொரு விஷயத்தையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து எப்பொழுதும் வீட்டில் பொழுது போன நேரமோ ஏதோ ஒரு நேரம் அழுது கொண்டே இருக்கக்கூடாது.
அமைதியாக இருக்க வேண்டும். இது அனைத்தையும் மாற்றிக்கொள். இது எல்லாமே உன் வீட்டில் நடந்தது. அதனால்தான் உன் வீட்டில் இருக்கும் தெய்வங்கள் வெளியே சென்றது. முக்கியமாக லக்ஷ்மி தேவி வெளியே செல்வதற்கு காரணமே இதுவாகத்தான் இருந்தது. புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் என்னென்ன நடக்கிறது என்பதை உற்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்களுக்காக ஒவ்வொரு நிலையிலும் இந்த சாய் இருக்கிறேன். நீங்கள் தவறுகள் செய்தாலும் சரி, சரியான விஷயங்கள் செய்தாலும் சரி, என்னென்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு விஷயம் கூட இது தவறாக நடக்கிறது, அது தவறாக நடக்கிறது என்பது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் வரும் நேரம்தான் இது. உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம்தான். இதை மாற்றிக்கொண்டாலே போதும். உன்னுடைய வறுமைகளானது நீங்கிவிடும். நிச்சயமாக உனக்கு தேவைப்படும் எல்லாமே கிடைத்துவிடும். உன்னை விட்டு போன அனைத்து தெய்வங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும். கண்மணியே, எதை எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும். எந்த விஷயங்கள் உனக்கு தேவையோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் நான் இருப்பேன் உங்களுக்காக. காலம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன தவறுகளை செய்கிறீர்களோ அதெல்லாம் தவறு, இந்த விஷயம் தவறு, அந்த விஷயம் தவறு என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு பிடித்தது போலவே மாற்றி உனக்கு அழகான ஒரு எதிர்காலங்களை நான் கொடுப்பேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஞாபகம் வைத்திருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். இது இன்று மட்டுமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் இது விஷயங்கள் அனைத்தையும் செய்யாமல் இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். எத்தனை நாள் தான் நீயும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய் சொல் பார்க்கலாம். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு வராது. நீ இது போன்ற விஷயத்தை எல்லாம் நீ செய்யாமல் இருந்தாலே உன் வாழ்க்கையானது மாறும். கட்டாயமாக அனைத்து விஷயங்களும் உனக்கு பிடித்தது போலவே நடக்க ஆரம்பிக்கும். என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ பட்ட சோதனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். நிறைய விஷயங்களை இழந்தாய். எல்லா விஷயத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று நினைக்கிறாய். ஒரு இடத்திற்கு போனால் கூட மரியாதை இல்லாமல் ஆனது எல்லாமே இந்த காசு பணமால் மட்டும்தான். இனிமேலாவது அனைத்தையும் புரிந்து கொள். எதுவாக இருப்பினும் நல்லபடியாக தெரிந்து கொள். இனிமேலாவது வாழ்க்கை என்றால் இதுதான் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக சத்தியமாக இனிமேல் உன்னை விட்டு ஒரு தெய்வமும் ஒரு பொழுதும் அகலாது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டு நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஞாபகம் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் இன்பமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.